ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஜகாஸ் டெய்லி லைஃப். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு அழகான திக்கான ஹெல்தியான முடி எப்படி கொண்டு வரலாம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஏன் நமக்கு முடி கொட்டுச்சு, அதுக்கு என்ன காரணம், என்னென்ன பிரச்சனையால் முடி கொட்டுது, அதுக்கு என்னென்ன சொல்யூஷன்லாம் இருக்கலான்ட்டு தான் இந்த வீடியோவை பற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்திங்கன்னா, நம்மளோட பழைய ஃபோட்டோஸ் பார்த்தாலோ அப்படி இல்லைன்னா யாராச்சும் ஒரு நல்ல திக்கான அழகான ஹேரை பார்த்தாலோ எனக்கு கூட இப்படி தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுவோம். இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு தேங்காய் பஞ்சு மாதிரி ஆயிடுச்சு, முடியே ரொம்ப தின்னாக இருக்குது அப்படின்ட்டு ரொம்ப வருத்தப்பட்டுருக்கோம். இந்த பிரச்சனை நமக்கு மட்டும் இல்லை, ஜென்ஸ்க்குமே இருக்குது. நம்ம இந்த வீடியோவில் முதல்ல என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ஸ்க்கும் லேடிஸ்க்கும் எந்தெந்த மாதிரி முடி கொட்டுற பிரச்சனை இருக்குது, எதனால் அந்த பிரச்சனை வர்றது, அதை பற்றி பார்க்கலாம். ஜென்ஸ் பார்த்திங்கன்னா யூஸ்வலாக முடி கொட்டுறது, அதாவது ரேண்டமாக எல்லா இடத்துலையுமே முடி கொட்டிகிட்ருக்கிறது, அப்புறம் முன்னாடி ஏறி நெத்தி மாதிரி முன்னாடி வழுக்க விழுறது, அப்புறம் உச்சியில் வழுக்க விழுறது. இந்த பிரச்சனை வந்து ஜென்ஸ்க்கு இருக்கும். இந்த பால்னு சொல்கிற வழுக்க முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ஜென்ஸுக்கு தான் அதிகமாக இருக்குது. இதுக்கு காரணம் வந்து ஹெரிடிட்டரி கண்டிஷன். இது என்னென்னு சொல்லுவாங்கன்னு பார்த்திங்கன்னா ஆண்ட்ரோஜெனிக் அலோபேஷியான்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த வழுக்கையை தான் வந்து இந்த மாதிரி சொல்லுவாங்க. இது தலைமுறையாக முன்னாடி இருந்துச்சுன்னா அது நமக்கு வயதாக வந்து நமக்கும் வந்து வர ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட்டு லேடிஸ்க்கு எந்த மாதிரிலாம் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, யூஸ்வலாக முடி கொட்டுறது, முன்னாடி இருக்க பகுதி நம்ம வாக்கெடுக்கிற பகுதியில் மட்டும் கொட்டுறது, தென் வந்து பார்க்க திக்காக இருக்கும் ஆனால் வந்து உள்ளே வந்து ரொம்ப ஹேரை ரொம்ப தின்னாக இருக்கிறது, அப்புறம் வழுக்க. இது வந்து மோஸ்ட்டாக வந்து லேடிஸ்க்கு வந்து ரேராக தான் வரும். முக்கியமாக பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக இது மாதிரி நிறைய பேருக்கு வருது. அதாவது உச்சியில் மட்டும் வழுக்க விழுறது. அதாவது இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா டெலோஜன் எஃப்ளூவியம் சொல்லுவாங்க. இது எதனால் வருது பார்த்திங்கன்னா மெயின் ஸ்ட்ரெஸ்னாலேயும் அப்புறம் மெடிக்கேஷன் நிறைய மருந்துகள் எடுத்துக்கிறதாலையும் வருது. அது மட்டும் இல்லாமல் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் வர நியூட்ரிஷனல் இம்பேலன்ஸ், அதாவது சத்து குறைபாடுனாலையும் இந்த ப்ராப்ளம் வரும். இந்த முடி கொட்டுற பிரச்சனைன்றது பெரியவங்களுக்கு மட்டும் இல்லை, குழந்தைங்களுக்குமே இப்போ நிறையவே இருக்குது. பார்த்திங்கன்னா பொடுகு தொல்லை இருக்குது, முடி ரொம்ப ஒரு மாதிரி ட்ரைனஸாக இருக்கிறது, ரொம்ப ஹேர் லாஸ் ஆகிறது, இது எல்லாமே வந்து இப்போ வந்து காமன் ஆகிட்டுருக்கு. இது எல்லாத்துக்குமே முக்கியமான காரணம் என்னன்னா ஸ்ட்ரெஸ் தான். இப்போ யாரை பார்த்து நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டாலும் ஒரே டைட்டாக போய்ட்டுருக்குங்க, ரொம்ப ஒர்க் ப்ரெஷராக இருக்குது அப்படின்ட்டு தான் எல்லாருமே சொல்கிறாங்க. இப்போது வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கவங்களை கேட்டாலும் காலையில் எழுந்ததுலேருந்து வேலை ரொம்ப டென்ஷனாக இருக்குது, என்ன பண்ணுறதுனே தெரியல. ஸோ எல்லாருக்குமே வந்து நம்ம ரொம்ப பிஸி ஷெடியூலில் இருக்கிறதுனால எல்லாருக்குமே வந்து ஒர்க் ப்ரெஷர் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகிட்டே இருக்குது. இதனால் வந்து ஸ்ட்ரெஸ் அதிகமாகி மெயின் பிரச்சனை என்னன்னா நமக்கு வந்து ஹேர் ஃபால் ஆகுது. இது மாதிரி இருக்க பிரச்சனையை வந்து ஒரு சின்ன சின்ன விஷயத்தை நம்ம சேஞ்ச் பண்ணுறது மூலியமாக வந்து நம்மளோட வந்து ஹேரை வந்து ரீக்ரோத் பண்ண வைக்க முடியும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, மெயின் விஷயம் நல்லா தூங்கணும். நல்லா நம்ம ஒரு 6 hours ஆச்சும் நல்லா டீப் ஸ்லீப் இருக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வெயிட்டுக்கு ஏற்ற வாட்டர் இன்டேக் பண்ணுறது. தென் டெய்லி ஹேருக்கு ஆயில் அப்ளை பண்ணலனாலும் ஒரு வீக்லி ட்வைஸ் வந்து நல்ல ஒரு ஆயில் பாத் எடுக்கிறதுனால நமக்கு வந்து சேஞ்சஸ் தெரியும். ப்ளஸ் வந்து நம்ம வந்து ஹெல்த்தி ஃபுட் ஐட்டம்ஸை எடுத்துக்கணும். இந்த ஜங்க் ஃபுட்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு நல்ல ஒரு நியூட்ரிஷனான ஒரு நல்ல ஃபுட்டாக எடுத்து சாப்பிட்றது மூலிமாவும் நமக்கு வந்து நல்ல சேஞ்சஸ் தெரியும். ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி அவாய்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, எப்படி இருந்தாலும் எல்லா வேலையும் நம்ம தான் செய்ய போகிறோம். ஸோ வந்து வேலையை வந்து நம்ம என்ஜாய் பண்ணி செய்யலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்தில் வந்து போய் ஃப்ரெண்ட்ஸோடு கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, இல்லைன்னா பிடிச்ச விஷயத்துக்கு கொஞ்சம் டைம் அலாட் பண்ணிவிட்டு ஒரு கார்டனிங் பண்ணுறதோ, இல்லைன்னா வந்து ஒரு மியூசிக் கேட்குறதோ, இது மாதிரி நம்ம பண்ணுறது மூலிமா வந்து நம்ம வந்து ரிலாக்ஸ் ஆகலாம், மைண்ட் வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதனால் வந்து ஸ்ட்ரெஸ் வந்து குறையும். இதோ ஆஃபீஸ் போகிறவங்களா இருந்துச்சுங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணி நமக்கு பிடிச்ச விஷயத்த செய்யலாம். பார்த்திங்கன்னா காமெடிஸ் பார்க்குறது, இல்லை மீம்ஸ் பார்க்குறது. ஒரு சில காமெடிஸ்லாம் பார்த்தா நம்மளால் கண்ட்ரோலே பண்ண முடியாது, எத்தனை வாட்டி பார்த்தாலும் நம்மளை மாதிரி நல்லா சிரிச்சிருவோம். ஸோ அது மாதிரி ஒரு சில விஷயத்தை வந்து நமக்கு இதெல்லாம் பண்ணால் நம்ம வந்து நம்ம எல்லாத்தையும் மறந்துட்டு இருப்போமோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம பண்ணுறது மூலிமா நமக்கு கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ஆகும். ஹேர் மட்டும் இல்லாமல் நம்மளே வந்து ஒரு ஆக்டிவாக ஃபீல் பண்ணுவோம். இது மோஸ்ட்லி எவ்வளோ பாசிபிளாக இருக்கும்னு தெரியல, பட் வந்து நமக்குன்னு கொஞ்சம் நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சாகணும் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா நம்ம ஏதோ சம் விஷயத்தில் வந்து நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுறதுனால நம்ம ஹேர் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ஒரு சில விஷயத்தை ஃபாலோ பண்ணி ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ பற்றி
நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டேக் அ பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.